எழுப்புதல் டி 20ஆம் நூற்றாண்டின் ஓர் சிறந்த எழுப்புதல் வீரர் ரேவன்ஹில். இவர் இங்கிலாந்து நாட்டில் பிறந்தவர். தனது அனுதின ஜெப வாழ்க்கையினால் ஆண்டவரிடமிருந்து மாபெரும் தரிசனங்களைப் பெற்றவர். கல்லூரியில் திருச்சபை வரலாற்றுப் பாடங்களை அவர் கற்கும்போதே எழுப்புதல் தீ அவருக்குள் பற்றியிருந்தது. தனது அனலுள்ள பிரசங்கத்தால் ஆயிரக்கணக்கானோரை ஆண்டவரின் மந்தையில் சேர்த்தார். திருச்சபையில் காணப்பட்ட மந்தமான நிலைகளை உடைத்தெறிந்து உயிரோட்டமான நிலைக்கு திருச்சபையையும் போதகர்களையும் வழிநடத்தினார். பல எழுப்புதல் மிக்க புத்தகங்களை எழுதினார். இவரது போதனை இங்கிலாந்தை மட்டுமல்ல, உலகத்தின் பல பாகங்களையும் தட்டி எழுப்பி மக்களை அனலுள்ள ஜீவியத்திற்கு வழிநடத்தியது. தனது ஜெப வாழ்க்கையை விட பெரியவன் எவனும் அல்ல. விண்ணப்பம் செய்யாத போதகர் விளையாடுகிறார். மன்றாடாத சபை மக்கள் மடிகின்றனர். பிரசங்கப்பிடத்தில் தாளந்துகளைப் பெருமையாகக் காட்டலாம், ஆனால் ஜெப அறையில் அதற்கு வழியே இல்லை. கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கைக்கு முதல் தேவை தரிசனமும் தாகமும். இவை இரண்டும் பிறப்பதும் வளர்வதும் ஜெபத்தினாலேயே. உலகிலுள்ள ஒவ்வொருவருக்காகவும் கிறிஸ்து மரித்தார். ஆனால் ஒவ்வொருவருக்கும் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. உலகில் தினமும் 1,22,000 பேர் கிறிஸ்து இல்லாமல் மரிக்கின்றனர். இதைப்பற்றி உங்களுக்கு கவலையில்லையா? ரேவன்ஹில்லினுடைய கேள்விகள் இன்றும் நம்மை சிந்திக்க வைக்கின்றது. எழுப்புதல் என்ற வார்த்தையை அநேக முறை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான எழுப்புதல் நம் மக்களிடையே ஏற்பட்டுள்ளதா? உறங்கிக் கிடக்கும் திருச்சபைகள் விழித்தெழும்ப வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு மிஷனரிகளை அனுப்ப வேண்டும். இல்லையெனில் எழுப்புதல் என்ற வார்த்தை அர்த்தமற்றதாகிவிடும். அன்பரே, திருச்சபையின் அங்கத்தினராகிய நீர் நற்செய்தியை பிரசங்கிக்க ஆயத்தமா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு பிசாசு ஒருபோதும் பரிசுத்தவான்களை உருவாக்க முடியாது. ஜெபிக்காத போதகர்களும் ஒருபோதும் மன்றாட்டு வீரர்களை எழுப்ப முடியாது. குயவனின் கரங்களில், ஆண்டவரே, என்னை ஒரு எழுப்புதல் வீரனாக மாற்றி உந்தன் பணியை வல்லமையுடன் செய்ய உதவி செய்யும்.